ஆன்லைனில் எக்கு ஆர்டர் பண்ணுறது எவ்வளோ கஷ்டன்றது பற்றி தான் நான் பேச வந்திருக்கேங்க. ஓகே, அப்போல்லாம் நாட்டாங்கடையில் போய் முட்டை கொடுன்னு கேட்டால் 12 முட்டை இப்படி கட்டி கொடுப்பான். அவ்வளோதான் நம்மளுக்கு தெரிஞ்ச வெள்ளை முட்டை. இப்போ வந்து ஆர்டர் பண்ணி பாருங்கள் ஆன்லைனில், பிக் பாஸ்கெட்டில், பிளிங்கிட்டில் ஜெனிஃபர் லோபஸ் பசங்க மாதிரி தினசாக கலர் கலராக முட்டை வருதுங்க. என்ன எக்குன்றான், எக்கோஸ்ன்றான், ஃப்ரெஷ்ன்றான், ஃபார்ம் ஃப்ரெஷ்ன்றான், பெஸ்ட்டுன்றான், பெஸ்ட்டு ப்ளஸ்ன்றான், புரியவே மாட்டேங்குதுங்க. நான் வந்து அந்த ரீட்டைலர் ஃபோன் பண்ணி கேட்டேன், என்னங்க எக்கு வாங்கணுன்னா புரிய மாட்டேங்குது, கொஞ்சம் என்னங்க பண்ணுறதுன்னு கேட்டால் அவன் சொல்கிறான், மேடம், the study of egg is called eggology. The person who studies is called muttologist. You can book a consultation for 500 rupees and take an opinion அப்படின்றான். ஆமாண்டா, முட்டைக்கு வேறு அழுகுறோம், உங்களுக்கு கன்சல்டேஷன் வேறு அழுகுறோம், நாங்களே பார்த்துக்குறோம், உங்கள் பஞ்சாயத்தே வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டு நான் என்ன பண்ணேன், அன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்காக சீரியல் பார்த்துட்டு உட்காந்துருந்தாங்க. அப்போது என் பையன் வந்து எக்கு வேணும்னா சரி எதா ஒன்று போட்டு தொலைக்கலான்ட்டு ஒரு எக்கு ஆர்டர் பண்ணி போட்டு விட்டுட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திறந்து பார்த்தா ஆரஞ்சு கலரை வாத்து முட்டையை அமைச்சு வச்சுட்டான். அதுக்கு என்ன பண்ணேன், என் பையன்ட்ட பரவாயில்லம்மா, இது ஏதோ நியூவாக வந்திருக்கு, நல்ல சோப்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஆம்லேட் போட்டுக்கோன்னு சொல்லிட்டு நான் பாட்டை உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன். உடச்சி ஊற்றுனவன், மம்மி மம்மி 2 தெரியுதுன்னு ஓன்னு அழுகிறான். உடனே எங்கள் வீட்டுக்காரர் பயந்து போய் பிள்ளைக்கு என்னாச்சுன்னு கூட்டிகிட்டு போய் கண்ணை செக் பண்ணி கண்ணாடி மாட்டி கூட்டிகிட்டு வந்துட்டாருங்க. பையனுக்கு 2 தெரியுதுன்னு. நான் என்னதாண்டா, சீரியலுக்கு முன் நல்லா இருந்தா சீரியலுக்கு பின் இப்படி ஆயிடுச்சுன்னு ஓடி போய் கிச்சனில் போய் பார்த்தா உள்ள 2 மஞ்சக்கரு உட்காந்துருக்கு, ஒரே முட்டை ஆரஞ்சு கலர் வாத்து முட்டைக்குள்ளே. அவனுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன், என்னங்க இது இந்த மாதிரி 2 கரு வச்சு அனுப்பியிருக்கீங்கன்னு கேட்டால் அவன் சொல்கிறான், மேடம், திஸ் இஸ் Siamese twin you have ordered. நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் படிக்கல, அதில் நாங்கள் போட்டிருக்கோம் ஸ்பெஷலாக, இட்ஸ் ஸ்பெஷல் டெக்னாலஜின்றான். நான் சொன்னேன், இங்கே பாருங்கள், உங்கள் ட்வின்ஸ் எல்லாம் நாங்கள் அடாப்ட் பண்ணல, எங்களுக்கு ஏற்கனவே 2 பசங்க இருக்காங்க, நீங்கள் வாபஸ் எடுத்துக்கோங்க, ப்ளஸ் என் பையனுக்கு வாங்கின கண்ணாடி ஃப்ரேமுக்கு காசு ரீம்பர்ஸ் பண்ணுங்கன்னு கேட்குறதுக்குள்ளே ஃபோனை கட் பண்ணிட்டானுங்க. அப்புறம் என்ன பண்ணேன், சரி இந்த பிரச்சனையே வேண்டாம், இனிமேல் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வெள்ளை முட்டையை ஃப்ரெஷ்ஷுன்னு போட்டிருக்கிறது ஆர்டர் பண்ணலான்னு ஃபார்ம் ஃப்ரெஷ்னு ஒன்று இருந்ததுங்க. சரி நானே முட்டை வாங்கி நானே முட்டையை கழுவி நானே உடச்சி இப்படி ஊற்றுறங்க. உள்ளே இருக்க மஞ்சக்குரு தவா மேலே டிங்கு டக்குன்னு குச்சு பக்கத்தில் டீ கொச்சி இந்த குண்டானுக்குள்ளே போய் டபுக்குன்னு போய் குச்சிச்சுங்க. எவ்வளோ கோவம் வரும் எனக்கு. நல்லா ஆம்லேட்டை சாப்பிட்டு டீயை குடிச்சின்னு போடலான்னு 2 பக்கத்தில் கேஸில் வச்சுருந்து குச்சிச்சு. அவனுக்கு ஃபோன் பண்ணி, என்னங்க முட்டையை கண்ட்ரோல் இல்லாமல் வளர்த்துருக்கீங்க, இந்த குதிக்குதுன்னு கேட்டால், மேடம், நாங்கள் வந்து கோழியெல்லாம் ஃப்ரீயாக ஃபார்மில் விட்டு தான் வளர்ப்போம், அதை படித்து பாருங்கள், இட்ஸ் அ வைப்ரண்ட் யோக், இட்ஸ் அ வெர்சடைல் எக், நீங்கள் அதை ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, அது டான்ஸ் தான் மேடம் போடும், அது டான்ஸ் ஆடுற முட்டையை நீங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கான்ட்டா. என்னங்க சொல்கிறது? நான் சொன்னேன், ஏங்க குழம்பு குண்டானில் குச்சிருந்தாலும் யூஸ் பண்ணியிருக்காங்க, டீ குண்டானுக்குள்ளே குதிக்கிற மாதிரி அங்கே இப்படி கண்ட்ரோல் இல்லாமல் பசங்களை அம்மாவும் வளர்க்குறீங்க பசங்களும் வளர்க்குறீங்க, கண்ட்ரோல்னு திட்டிட்டு வச்சுட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணேன், சரி இந்த ஃபார்மே இல்லாமல் ஃபார்ம் ஃப்ரீன்னு ஒன்று இருந்தது, சரி ஃபார்ம் இல்லாத நம்ம படிக்கலான்னு போய் அந்த முட்டாலஜிஸ்ட் சொன்ன மாதிரி அந்த டிஸ்கிரிப்ஷனை படிச்சுங்க. அதில் போட்டிருக்கு, ஹாப்பி மதர்ஸ் ஹாப்பி ஹென். ஏங்க, யாருக்கிட்ட போட்டு காதில் பூவை சொருகிறாங்க, எந்த கோழியாவது சிரித்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அது ஹாப்பின்றதுக்கு என்னங்க உத்தரவாதம்? நான் கேட்குறேன், அப்படியே அது ஹாப்பியாக இருந்தால் முட்டையை போட்டுட்டு டப்பாவில் உட்காந்து வேறு வீட்டுக்கு போகிற அந்த குழந்தை தலையில் யாராவது ஆய் போய் அனுப்புவாங்களாங்க? எத்தனை வாட்டி நம்ம அந்த முட்டையை தேய்ச்சி கழுவி சோப் போட்டு கழுவி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஹாப்பியாக அங்கே இருக்கிறதுக்கு ஓவராக சுதந்திரம் கொடுத்து சுத்த விட்டு இந்த மாதிரி கெடுத்து வச்சுருக்காங்க. கோழியும் கெடுத்து வச்சுருக்காங்க, முட்டை கருவையும் கெடுத்து வச்சுருக்காங்க. சரி, இந்த இங்கிலீஷ் நேமே வேண்டாங்க, தேசிய நேம் அபி எக்ஸ்ன்னு செலக்ட் பண்ணுங்க. நான் வந்து ஒரு மேத்ஸ் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுங்க. எனக்கு தெரியாத மினரல்ஸு, மெட்டல்ஸு, விட்டமின்ஸு என்னங்க B1, 2, 9, 12, டி தாங்க எனக்கு தெரியும், D13, ஜிங்கு, காப்பர் வயரை இழுத்துடலாம் போல இருக்கு, ஃபெரஸ், அயன், இதில் இல்லாத டோப்பமைன், செலினியம், கோலின், என்னன்னே தெரிலங்க, எல்லாமே இருக்கு. நான் பயந்து போய் நம்ம கூகுள் பண்ணியே பார்க்கணும், நம்ம ரொம்ப பின்தங்கிட்டு இருக்கோம் டெக்னாலஜிலன்னு போய் மெட்டா ஏஐல போய் ஜெமினி என்ன நடக்குது, வாட் இஸ் முட்டை ஹேப்பனிங்னு போட்டால் முட்டையை பீரியாடிக் டேபிளில் ஆட் பண்ணிட்டாங்களாம். முட்டையோட சிம்பிள் ஓவல் 1 போட்டிங்கன்னா ஒரு வேலன்சி ஒரு கரு, ஓவல்னு போட்டு 2 போட்டிங்கன்னா Siamese twin 2 கரு. இப்போ நீங்கள் வந்து காப்பர் ஆக்சைடு, ஃபெரஸ் ஆக்சைடு, ஜிங்க் ஆக்சைடு பதிலாக முட்டை ஆக்சைடுன்னு போட்டாலே உங்களுக்கு மார்க் போட்டுடுறாங்க. அன்றைக்கி ஒரு சார் சொல்கிறாரு, என்ன சார் காப்பர் சல்ஃபேட்டுன்னு போடுறதுக்கு முட்டை சல்ஃபேட்டுன்னு போட்டாலும் பரவாயில்ல, இந்த பையன் முட்டை ஆம்லேட்டுன்னு எழுதியிருக்கான் சார், நான் அதுக்கு என்ன சார் பண்ண முடியும், முட்டைன்னு எழுதியிருக்காங்களே, பாதி மார்க் போடுங்க, ஏன்னா முட்டை பீரியாடிக் டேபிளில் இருக்குது சார், அப்புறம் தெய்வ குத்தமாயிடும்.